நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொழுக்கட்டை விளக்கி எப்படி பண்ணுறது நம்ம அம்மாக்கிட்ட வந்து கற்றுக்கலாமா? எப்படிமா இது பண்ணுறது? இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவை ஊற வைக்கணும். நல்லா 2 hours ஊற வைக்கணும். பச்சரிசியை நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்தால் மாவை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், வெல்லம் பாவு எடுத்து அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு மாவு பதத்தில் நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பண்ணால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும், கொஞ்சமாக தான் ஊற்றணும். கொஞ்சமாக இல்லைன்னா இலகிடும் மாவு. அழகிரும். அப்போ இது என்ன இது எப்படிமா பண்ணுறது? இது வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம்னாலே இந்த மாதிரி வந்துடும். இதில் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு ஃபுல்லாக கலக்கணுமா? இல்லை அப்படியே அது அது கரைய கொஞ்சம் கரைஞ்சா போதும். பண்ணால் நம்ம இதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு கொழுக்கட்டை ரெடி. இது எப்பவுமே ஏற்றுவாங்களா? இப்போ இதை சாமி கும்பிட்டு இப்போ இது முடிச்சோடனே இது வேக வச்சுட்டு உடனே சாமி கும்பிட்டு கைஸ், இப்போ நீங்கள் போகி சாமி கும்பிடுங்கன்னா இது பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொங்கலுக்கு இந்த மாதிரி வைக்கலாமாம்மா? பொங்கலுக்கு பார்த்தா நம்ம வெண்பொங்கல் தான் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பொங்கல் தான் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோமா? இது பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுறது. பாய், எல்லாம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.